கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத். قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ صدق الله العليم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 16 நோன்பும் 17வது தராவி தொழுதுவிட்டு அவன் இல்லத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நாம் தொழுத தொழுகைகளை, நாம் வைத்த நோன்புகளை, நாம் செய்த நற்காரியங்களை அத்தனையும் அல்லாஹ் கபூல் செய்து தந்தல்வானாக. ஆமீன். 17வது தராவி ஒருவர் தொழுதால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுதி மிஸ்ல ஸவாபில் அன்பியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நபிமார்களுக்கு என்ன நன்மை வழங்கப்படுமோ அது போன்ற நன்மை இன்றைக்கு தராவி தொழுதலுக்கு வழங்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அலையின் கர்ரமல்லாஹு வஜஹா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். துர்ரத்துன் நாசீன் என்கிற பதிவை நாம் பார்க்கிறோம். நபிமார்களுக்கென்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துர் ராபியா என்கிற ஒரு சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். பொதுவாக எல்லா மக்களும் தங்கியிருக்கக்கூடிய ஒரு நடுத்தரமான சொர்க்கம் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஆனால் இங்கே நபிமார்களுக்கே தனியாக ஒரு சொர்க்கம் இருக்கு. அவர்களுடைய அந்தஸ்தே வேற, அவர்களுடைய சிறப்பே வேற, அவங்களுடைய நன்மை என்னவாக இருக்குமோ அந்த நன்மை போன்று நமக்கு வழங்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்பேற்பட்ட நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இன்றைக்கு ஒரு 1.25 ஜுஸு ஓதி நிறைவு செய்யப்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் 21 ஜுஸு நிறைவு செய்திருக்கிறார்கள். சூரத்துல் அஹ்ஸாப் ஓதி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நேற்றைய நாம் பார்த்த சூரத்துல் அன்கபூத் சிலந்தி என்கிற ஒரு அத்தியாயம், அதே போன்று சூரத்துல் ரூம் ரோம் நாட்டு பேரரசு என்பதாக ஒரு சூரா, சூரத்துல் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு சூரா, சூரத்து சஜிதா சிரம் பணிதல், வார வெள்ளிக்கிழமை ஜும்மாவின் காலை நாம் ஓதுவோமே அந்த சூரா, சஜிதா சூரா ஓதப்பட்டது. இறுதியாக சூரத்துல் அஹ்ஸாப் சதி அணிக்காரர்கள் என்பதாக பல்வேறு சூறாக்கள் என்று ஓதி நிறைவு செய்யப்பட்டுச்சு. தினமும் ஒவ்வொரு சூறாவிலிருந்து ஒரு ஆயத்தை எடுத்து நாம் அவருடைய விளக்கங்களும் படிப்பினையும் சொல்வோம். இன்றைக்கு ரொம்ப சிறந்த ஒரு இரவு, பத்ரு சஹாபாக்களுடைய நினைவு தினமாக இருப்பதால் அவர்களை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்பது தோதுவாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலகத் நஸரகுமுல்லாஹ் பிபத்ரின் வஅன்தும் அதில்லா. பத்ரு சஹாபாக்கள் மொத்தம் 313 பேர், எதிரணிகள் காஃபிர்கள் 1000 பேர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்தின் முதல் போர்க்களம், அதுவும் வெற்றியாக அமைத்தான். அதிலே பல்வேறு விதமான அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காமிச்சான். இவங்கள்ட்ட எல்லா வசதி வாய்ப்புகளும் கம்மி, குதிரைகள் இருக்கட்டும், ஆயுதங்கள் இருக்கட்டும். யார் நம்முடைய முஃமினான சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையில எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு. அங்கே எதிரி படையினர்கள் காஃபிர்கள் அவங்க எல்லா இடத்துலையும் பலம் கொண்டவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல அந்த மோஜிசாவை குறித்து பல்வேறு இடங்களில் சொல்லி காண்பிப்பான். முதல் மோஜிசா அற்புதம் என்ன நிகழ்த்தினானா, பத்ர் போர்க்களத்துல எதிரிகள் முஃமின்களை பார்க்கிற பொழுது அல்லாஹ் கம்மியாக காமிச்சான். அவங்க 313 பேர் தான். இவங்க சீக்கிரமா அவங்க போய் தாக்கணும், அடிக்கணும், உடனே போர் முடிஞ்சு திரும்ப வந்துடணும்னு சொல்லி இவங்களுடைய பிளான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களுக்கு அல்லாஹ் காமிக்கிறான். 1000 பேர் இருந்தாலும் அதை சொற்ப நபர்களாக அல்லாஹ் காமிச்சான். மிகப்பெரிய ஒரு மோஜிசா. காரணம், இவங்க சோர்வை இழந்துடக்கூடாது. என்ன இவ்வளவு பேர் இருக்காங்க, எப்படி அவங்க நம்ம தாக்க முடியும், அடிக்க முடியும், நம்ம எல்லாத்துலயும் கம்மியாக இருக்கிறோமே என்கிற உறுதியை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக 2 பேருக்குமே அல்லாஹ் என்ன பண்ணலாம், கம்மியா காமிச்சா. இது முதல் அற்புதம். 2வது அற்புதம், அந்த பத்ர் போர்க்களத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்துல சஜிதால தொழுது வணங்கி கொண்டே இருக்கிறார்கள்.
துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தான். நாளைக்கு வாழ்வா சாவான் பிரச்சனை, ஹக்குக்கும் பாத்திலுக்கும் பிரச்சனை, எது உண்மை எது பொய் என்பதாக நாளைக்கு சண்டை நடக்க போகுது. பொதுவாக நம்ம வீட்டுக்கு வெளியில ஏதாவது ஒரு பிரச்சனை சண்டை நம்ம உள்ள பயந்துட்டு இருக்கிற மாதிரி, அல்லது ஏதாவது ஒரு போலீஸ்கார் இருந்தா நம்ம வீட்டில் ஒரு பயம் இருக்குமா இல்லையா, அல்லது ஏதாவது திருட்டு நடந்துச்சுன்னா திருடு நம்ம வீட்டில் எப்போ வரும் ஒரு பயம் இருக்கும். நாளைக்கு வாழ்வா சாவான் பிரச்சனை. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது யுகஷீக்குமுல்லா அமனத்தன் நுஆசன், ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். மிகப்பெரிய ஒரு மோஜிஸா இது. நிம்மதியாக தூங்கினார்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த துஆ அற்புதமான துஆ, இஸ்முல் ஆலம் என்பதாக சொல்வார்கள். அந்த துஆவை ஓதி நாம் எது கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்யாமல் இல்லை. என்ன துஆ அது? யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அல்லது நஸ்தகீஸ். நித்திய ஜீவனே, நீடித்திருக்கக்கூடியவனே, எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்பதாக அதனுடைய பொருள். அந்த துஆவை ஓதி நாம் எது கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்யாமல் இல்லை. சஜிதாவில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுட்டே இருந்தாங்க இரவு முழுக்க. அப்ப முதல்ல 2 பேருக்கு அல்லாஹ் கம்மியா காமிச்சா, இது முதல் மோஜிஸா, அற்புதம். 2வது ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தான். இன்னைக்கு தூக்கம் வரலன்னா என்ன பண்றாங்க டாக்டர்ஸ்லாம், என்ன பண்றாங்க, டேப்லெட்ஸ் கொடுத்து இந்த தூங்கப்பா, ஒரு மன ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அழுத்தமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, தூக்கம் வரலாம் என்ன பண்ணுவாங்க, டேப்லெட்ஸ் கொடுத்து நீ தூங்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளைக்கால வாழ்வா சாவால் பிரச்சனையா இருக்கிற பொழுது ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை சஹாபாக்கு கொடுத்தா மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காண்பிக்கிறார். 3வது, நாளை காலை உதயமாகிற பொழுது, பிறக்கிற பொழுது, சுபூ சாதிக்கிறது அல்லாஹ் தஆலா ஒரு குளிர்ச்சியான மலையை இறக்கலாம். காரணம், எதிரி படையினர்களுடைய இடம் சரியான முறையில இருந்துச்சு. சஹாபாக்கள் போர்க்கூடிய அந்த இடம் சேரும் சகதியா இருந்துச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கரெக்டா பிளான் பண்ணி மலையை இறக்கி, சஹாபாக்களுடைய இடம் கடலில போனா இங்க சதுப்பு நிலம் மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த கடல் ஓரத்துல நடக்கிற மாதிரி ஒரு வசதி வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருப்பான். அந்த மாதிரி சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஏற்பாடு பண்ணா எதிரி படையினர் காபிர்களுக்கு சேரும் சகதியமா கொலகொலன்னு ஆக்கி விட்டோம். இது 3வது அற்புதம். 4வது, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மலக்குமார்களை பத்ர் சஹாபாக்களுக்கு உதவியாக அல்லாஹ் அனுப்பி தந்தான். முதலில் 1000 பேர், 2வது 3000 பேர், 4வது 5000 பேர். முத்திரையிடப்பட்ட மலக்குமார்கள் அந்த கூட்டத்திலே அல்லாஹ் இறக்கினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெரும் பெரும் மலக்குமார்கள் கவச உடையெல்லாம் அணிந்து வெள்ள தலப்பாகையில் கட்டி கொண்டு இறங்கினார்கள் என்பதாக ஹதீஸிலே நாம் பார்க்கக்கூடிய செய்தி. இப்படி பல அற்புதங்களை நிகழ்த்தி மிகப்பெரிய ஒரு வெற்றியை இஸ்லாமிய மார்க்கத்திற்கு தந்தால், அதற்கு பின்னால் மிக சிறந்த ஒரு புரட்சி நடந்துச்சு. இப்படி பல அற்புதங்கள் எல்லாம். அதற்கு முந்தின நாளே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த சைட்டுக்கு இடத்துக்கு போறாங்க. போய் 13 வருஷம் நாயகத்திற்கு தொல்லை கொடுத்த அந்த உத்துபா, ஷைபா, உதைபா போன்ற நபர்கள் எல்லாம் நாளைக்கு இந்த போர்க்களத்தில் இங்க பாருங்க, இமையமெல்லாம் இங்கதான் செத்து கிடப்பாங்க. கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு ரவுண்டு போட்டு காமிக்கிறாங்க. அதே போல போர்க்களம் நடந்தது, முடிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சொன்னாங்களோ அந்த கொடூர அரக்கர்கள் எல்லாம் கொஞ்சம் கூட அந்த லைனை விட்டு கூட தாண்டாம எக்ஸாக்டா எந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே இடத்துல அவங்க செத்து கிடந்ததை பார்த்தாங்க. அது மட்டுமல்ல, அந்த இறந்து போன அந்த நபர்கள் எல்லாம் ஒரு கிணத்துல போடப்பட்டு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போடப்பட்ட அந்த கிணத்துல பேசுறாங்க, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டான், உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினானா அப்படின்னு கேட்டாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அவங்க பக்கத்துல இருந்தாங்க, யார் ரசூலுல்லாஹ் அவங்களாம் மௌத்தா போயிட்டாங்க, அவங்கள்ட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, உங்களுக்கு கேட்கறத விட அவங்களுக்கு நல்லாவே கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க தான், ஆனா உயிரோடு இருக்கிற உங்களுக்கு கேட்பதை விட அவர்களுக்கு நல்லாவே கேட்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி விட்டால் உங்களுடைய வாக்குறுதி நிறைவேறிச்சா என்பதாக கேட்டாங்க. இப்படி பல அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காண்பித்தான். மிகப்பெரிய வெற்றி அந்த பத்ர் போர்க்காலத்தின் முதல் வெற்றி அது கிடைச்சிச்சு. அதற்கு பின்னால் மிக சிறந்த புரட்சிகள் எல்லாம் ஏற்பட்டுச்சு. கொடூர அரக்கர்கள், காபிர்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க.
அது மட்டுமல்ல, மலக்குமார்கள்லாம் இறங்கினதுதான் மிகப்பெரிய மோஜிசா. அந்த போர்க்களத்தில் உள்ள போய் ஒரு ஆளை வெட்ட போறேன்னு சொன்னா இப்படி கத்தியெல்லாம் தூக்குவாங்க, அங்க தலை தனியா வரும். மலக்குமார்கள் அந்த இடத்துல போர் புரிவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஆயத்துல சொல்லி காண்பிப்பான், வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின்னல்லாஹ் ரமா. நீங்க கத்திய தூக்கி வாழை வெட்டின விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா? நான் வெட்டின அன்றுதான் அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான். அல்லாஹ் நான் போர் புரிந்தேன், மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் வெட்டினேன் என்பதாக சொல்லி காண்பிப்பான். அது மட்டுமல்ல, ஒரு சஹாபி போர்க்களத்துல கண்ணு தனியா வந்துடும். போரிடும் போது கண்ணு தனியா கையில வந்து அப்படியே தூக்கிட்டு ஸல்லல்லாஹு கிட்ட வருவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அந்த கண்ணை எடுத்து அவருக்கு அப்படியே என்னது இன்சர்ட் பண்ணி அவங்களுடைய உமிழ்நீரை எடுத்து பூசுவாங்க, கண் ஃபிட் ஆயிடும். எவ்வளோ பெரிய மோஜிசா நீங்க பார்க்கணும். சில அற்புதங்கள்லாம் அந்த இடத்துல நிகழ்ந்துச்சு. முன்ன கண் பார்வை இருந்ததை விட மிகவும் தெளிவாக கூர்மையாக தெரிந்தது என்ற வரலாற்றை எழுதுறாங்க. அதற்கு பின்னால் நீண்ட ஆயுள் காலம் அவர் வாழ்ந்ததாக நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம். ஒரு சஹாபி தன்னுடைய வால் உடஞ்சிருச்சுன்னு வராங்க, பெருமாள் ஸல்லல்லாஹு ஒரு கட்டையை எடுத்து கொடுத்தாங்க. அந்த சஹாபி அந்த கட்டையை எடுத்து அடிக்கிறாரு. எப்படின்னா அவர் தூக்கி தான் போடுவாரு. யாரெல்லாம் அடிக்கணுமோ அடிச்சு திருப்பி கைக்கே வந்துடும். இப்படி பல மோஜிசாக்களை நிகழ்த்திய அந்த பத்ர் போர்க்களம் பல்வேறு செய்திகளை, படிப்பினைகளை இந்த உம்மத்துக்கு சொல்லுது. இன்னைக்கு ஒரு ஷஹீத், ஒரு பத்ர் போராளி இன்னைக்கு நம்மோட ஹயாத்தோடு இருந்தான்னு சொன்னா அவரு தான் தொலை வைக்கணும். அவரு தான் ஏதாவது பிரச்சனைகள் வருகிற பொழுது தீர்ப்பளிக்கணும். ஏதாவது எங்க சண்டை சச்சரவு வராங்கன்னு சொன்னா அவர் வழி விட்டுடும். இப்படி அந்த அளவுக்கு உயர்ந்த தரஜாவையும் மதிப்பையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கொடுத்தான். அது மட்டுமல்ல, வானத்திலிருந்து 5000 மலக்குமார்களை இறக்கினான் அல்லவா, அவர்கள் அந்த பத்ர் போர்க்களத்திலே சிறந்தவர்களாக கோடிக்கணக்கான மலக்குமார்கள் இருக்காங்க. மலக்குமாரோட எண்ணிக்கை அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதில் ஆக சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் அந்த 500 மலக்குமார்கள். இப்படி பல்வேறு சிறப்புகள் சொல்லி கடைசியாக ஒரு பட்டத்தை சூட்டுகிறான், யஅமலு மா ஷிஅ்தும். இந்த பத்ர் போர்க்களத்தில் 14 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அந்த பத்ர் அந்த போராளிகளுக்கு அல்லாஹ் பட்டம் சூட்டுகிறான், யஅமலு மா ஷிஅ்தும், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பட்டம் கொடுத்தான். குர்ஆன்ல வருது இந்த ஆயத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. இன்னைக்கும் தமிழகம் முழுக்க நிறைய சுன்னத் வல் ஜமாத் பள்ளிவாசல்ல 313 பெயர் வாசிக்கப்பட்டு சூரா யாசின் வரை துவா செய்யப்படும். யார் அப்படி செய்கிறாங்களோ அவங்களுடைய நோக்கங்கள், தேவைகள் எல்லாம் கபூலாகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவே அப்பேற்பட்ட பத்ரீன்களை போற்றுவோம், புகழுவோம், அவர்களை பின்பற்றி வாழுவோம். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய படிப்பினை செய்தி, ஹக்குக்கும் பாத்திலுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இது. அல்லாஹ் முஃமின்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். எனவே அந்த படிப்பினை செய்தியை நாமும் எழுந்து பின்பற்றி வாழ அல்லாஹ் உதவி செய்வானாக. சஹாபாக்களை அவர்கள் மீது மஹப்பத் வைத்து அவர்களை பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நோன்பு வைக்கும் நியத் நவைத்து இன்ஷா அல்லாஹ். எப்பயுமே முஸ்லீம்களுக்கு தான் வெற்றி. கொஞ்சம் லேட்டாக தான் அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னா அவர்கள் ஏதாவது தவறு செஞ்சிருக்காங்களா, இல்லை ஏதாவது அவங்களுடைய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கா அல்லாஹ் பார்ப்பான். வெற்றிகள் கிடைக்கும். எப்பயுமே ஹக்கு மட்டும்தான் ஜெயிக்கும், சத்தியம் மட்டும்தான் எப்பயுமே ஜெயிக்கும், பொய் எப்பயுமே தோற்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். எனவே இப்ப நடக்கிற அந்த போர்களிலும் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை தருவானாக. நோன்பு வைக்கும் நீர் நகைத்து சௌமகதின் அன் அதாஇ பரலி ரமலானி ஹாதி சனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத் செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.